இன்னைக்கு கண்டிப்பாக நமக்கு ஓய்வு நாள் தான். பிகாஸ் நேற்று ஓட்டம் அப்படி மார்னிங் ரொட்டீன்ஸ் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா என் வீட்டு ஓனரமாக லஞ்சை சூப்பராக ரெடி பண்ணிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் கொஞ்சம் பண்ணிட்டு காலையிலேயே ஒரு சத்து டானிக் கட்டிங்க போட்டுட்டு புஜிட்டிக்காக ரெடி ஆகிட்டேன் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. வார்ம் அப் பண்ணும்போது தான் தெரிஞ்சு நேற்று ரன்னிங்னால சில பாடி பார்ட்ஸ் ரொம்ப அடி வாங்கிடுச்சு. அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு லைட்டாக புஷஸ் மட்டும் போட்டுட்டு பின்னாடி பார்த்தா ஒரு புத்தம் புதிய டப்பா. என்னன்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட் ஒரு திருநெல்வேலி பொண்ணு அவங்களோட ஹபி பிறந்த நாளுக்காக கிஃப்ட் வாங்கி வச்சிருந்தாங்க. நைக் மெர்கூரியல் சூப்பர் ஃபிளை 10 கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சூப்பரான ஃபுட்பால் டர்ஃப் ஷூ, சரியான காலனி, பட் 8000 ரூபாய். அவங்களுக்கு அதை பேக் பண்ணிட்டு நான் லேட் ஆயிடுச்சுனால என் வீட்டு ஓனர் நமக்கு ஒரு டாட்டாவை சொல்லிட்டு ஓய்வு நாளை முன்னிட்டு இன்னைக்கு ஒரு புடின்னு என்னோட ஃபேவரட் தோசை அண்ட் எண்ணில் எப்பயுமே ஒரு ஆப் ஆயில் அதை ஒரு புடி பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஆர்டர் பண்ண ஒரு 3 பாடு வந்து விட்டது. I'll make a separate video for this மக்களே, டோன்ட் வரி. தென் திருநெல்வேலி பொண்ணுக்கு ஷூவை சென்ட் பண்ணிட்டு சேட்டன் கடையில் ஒரு ஸ்ட்ராங் காஃபியை போட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து பார்த்தா எகைன் ஒரு பார்சல். அருமையான நாள் இன்னைக்கு. நம்ம செகண்ட் பிசினஸ்க்கு தேவைப்படுற சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மகாராஷ்டிராலேருந்து வந்து விட்டது. அதை செட்டில் பண்ணிட்டு ட்ரேடிங் ரூம் போயிட்டு செட்டில் ஆயிட்டேன். ஷிப் போறதுனால டெய்லியுமே எம்ப்ளாய்ஸ் கூட கனெக்ட் பண்ற சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. தென் அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு நடுவில் ஃபியூச்சர்ஸ்க்காக 2 மீன் எண்ணெய் ஒரு ரெட் பண்ணா உள்ள தள்ளிட்டு செகண்ட் பிசினஸ் ஒர்க்கை பார்க்க போயாச்சு. வந்த பார்சலை பிடிச்சு நெக்ஸ்ட் 3 மாசத்துக்கு தேவைப்படுற மாதிரி செட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா லஞ்சை ஒரு பிடிக்க போயிட்டேன். லஞ்சை முடிச்ச உடனே காஷ்மீரி காவா ஒரு ஸ்பூனை போட்டுட்டு வெளியே கிளம்பிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் ஷிப் போறதுனால என் வீட்டு ஓனர் நமக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பிளான். அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ்னா அது சாக்லேட் தான். ஏன் எல்லா டோலிஸ்க்கும் இந்த சாக்லேட் ரொம்ப பிடிக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த புது வகையான ஒரு டிஷ்ஷை டேஸ்ட் பண்ண நம்ம போன இடம் தான் ஓசிபி. நீங்க நினைக்கிற ஓசிபி இல்ல, ஓல்டு சீஸ் பார், KNK ரோட்ல ஸ்டார்பக்ஸ் பக்கத்துல இருக்கு. அண்ட் அந்த ஸ்பெஷல் டிஷ்ஷோட நேம் சிக்னேச்சர் சாக்கோ மெல்ட். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே இது இங்க மட்டும் தான் கிடைக்கும். இந்த கருப்பு கார்டு கேக் மேல கொஞ்சம் வாளியில சாக்லேட் ஊத்தி அண்ணன் அருமையான சாக்ஸம் பண்ணாரு. அண்ணனுக்கு ஒரு நன்றியை போட்டு 1/2 மணி நேரத்துல மொத்த சாக்லேட்டையும் காலி பண்ணிட்டு அந்த ஏரியாவை கொஞ்சம் உலா வந்துட்டு அடுத்து நாங்க போன பிளேஸ் மெரினா பீச். ஹானஸ்ட்லி நான் போன ஸ்டேட்ஸ்லயே தமிழ்நாடு இந்த கேரளா பீச் மெயின்டெனன்ஸ் டாப் நாச் மக்களே. அமைதியான பீச்ல அழகா ஒரு பாய் சொல்லிட்டு போற வழியில நேர்ல ஸ்டாலின் ஐயாக்கு ஒரு பாய் சொல்லிட்டு வீடு திரும்பிட்டோம். கொஞ்சமா சத்து காய்களை பர்ச்சேஸ் பண்ணிட்டு சிக்னேச்சர் சாக்கோ மெல்ட் மெமரிஸோட இந்த டேவை சுகரா முடிச்சுக்கிட்டோம். குட் நைட் எவ்ரிவன். நாளைக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா சந்திப்போம்.